கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வார்த்தை புலம்பல் 3:31. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் கைவிடுகிறவர் அல்ல, அவர் கரம் பிடித்து நடத்துகிறவர். உங்கள் வாழ்நாளெல்லாம் ஜீவகாலமெல்லாம் உங்களோடு கூட கடந்து வருகிற என் தேவன் இன்றைக்கு பார்த்து சொல்கிறார், மகளே பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதிருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். விசுவாசிக்கிறவங்க நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்க. கர்த்தருடைய கிருபை உங்களை நடத்தும். அவர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். என்றைக்குமே அவர் கைவிட மாட்டார். சோதனையான காலங்களில், வேதனையான நேரங்களில் ஆண்டவர் உங்களோடு இருந்து சோதனைகளும் வேதனைகளும் சகித்து அதிலிருந்து மீண்டு வரும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். நம்புறீங்களா? ஆண்டவரை துதிங்க. என்றைக்கு தேவன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். ஏனென்றால் என்றைக்குமே கைவிடாத தேவன் இன்றைக்கு உங்களோடு இருக்கிறார். நம்புங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.